சில படங்கள்லாம் நம்ம பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு காரணங்களால் அந்த படம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்துமே பார்க்க முடியாமல் கொஞ்சம் தள்ளி போயிருக்கோம். நான் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பார்க்குற ஆடியன்ஸான உங்களுக்கு கூட சில படத்துக்கு அந்த மாதிரி நடந்திருக்கலாம். அந்த படத்தை நீங்கள் கொஞ்சம் லேட்டாக பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி நான் லேட்டாக பார்த்த ஒரு படம் தான் உயிர் தமிழுக்கு. இந்த வருஷம் 2024 ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி கவின் நடித்த ஸ்டார் படம் கூட தான் இந்த உயிர் தமிழுக்கு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இயக்குனர் அமீர் ஹீரோ அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படம், அரசியல் சம்மந்தப்பட்ட கதை அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெய்லரை பார்க்கும்போதும் தெரிஞ்சுது. படக்குழுவும் ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. தமிழ் சினிமாவில் வந்து நிறைய அரசியல் படங்களை நானும் பார்த்துருக்கேன். இந்த படமும் ஒரு அரசியல் படம்னு சொல்கிறாங்களே, என்ன மாதிரியான அரசியல் இந்த படத்தில் பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் சமீபத்தில் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன்டா இந்த படத்தை பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா 2024 வந்த படங்கள்லேயே சூர மொக்க படங்கள்னு ஒரு லிஸ்ட் எடுப்பாங்கல்ல, அப்படி லிஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா வீடியோவோட ஆரம்பத்திலே பொசுக்குன்னு போட்டு உடச்சிட்டேன் இது ஒரு மொக்க படம்ன்ட்டு அப்படின்ட்டு சில பேர் நினைக்கலாம், கேட்கலாம். உண்மைகளை சொல்லி தானே ஆகணும். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு எப்படிப்பட்ட ஃபீலிங்லாம் ஏற்பட்டுது, இந்த படம் எப்படி இருக்குது உண்மையிலேயே அப்படிங்கிறது தான் ஒரு ரோஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட் உள்ள போகலான்னு நினைக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி 2 பெரிய அரசியல் கட்சிகள்னு பார்க்கும்போது ஒன்று டிஎம்கே இன்னொன்று ஏடிஎம்கே இருக்காங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் கற்பனையாக 2 பெரிய கட்சிகள் வந்து இருக்குது. அப்படி தான் எதிர்கட்சியோடைய முன்னாள் அமைச்சரும் சைதாப்பேட்டை தொகுதியுடைய எம்எல்ஏவுமான பழக்கட ராமச்சந்திரன் அப்படிங்கிற கேரக்டரை படம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு சீன்லேயே போட்டு தள்ளிடுறாங்க. இவரை கொலை பண்ணது ஆளுங்கட்சியோடைய மத்திய சென்னை மாவட்ட செயலாளரான ஹீரோ பாண்டி கேரக்டரில் வர அமீர் தான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுது. எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இறந்து போன பழக்கட ராமச்சந்திரன் கேரக்டரில் நடிச்சிருக்க ஆனந்த்ராஜ் தான் அமீர் லவ் பண்ணுற ஹீரோயினுடைய அப்பா. அப்படியே கட் பண்ணி 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கு போனோம்னா சாதாரண கேபிள் டிவி நடத்துகிற ஒருத்தராக தான் அமீர் வந்திருக்காரு. அவருடைய ஊரில் உள்ளாட்சி தேர்தல் வருது. அவருடைய வார்டுக்கு பக்கத்து வார்டில் தான் ஹீரோயின் கவுன்சிலருக்கு போட்டிடுறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னா அமீருக்கு லவ் ஆயிடுது. நாமளும் கவுன்சிலர் ஆகிட்டோம்னா ஹீரோயின் அடிக்கடி சந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே கவுன்சிலராக நிற்கிறாரு அமீர் அவர்கள். இதனால தான் அரசியலுக்கே வராரு. ஹீரோயினை லவ் பண்ணுறதுக்காக தான் அமீர் அரசியலுக்குள்ளேயே வராரு. 2 பேருக்கும் நல்லா லவ்லாம் டெவலப் ஆகிடுது. ஆனால் ஹீரோயினோட அப்பாவான ஆனந்த்ராஜுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. நீ யாரை வேணா லவ் பண்ணு, ஆனால் எனக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவனை மட்டும் லவ் பண்ணாத, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அப்படியே 6 வருஷங்கள் ஓடிடுது. இப்போ கட் பண்ணி நிகழ்காலத்துக்கு வந்தோம்னா அதான் ஃபஸ்ட்டு சீன்லேயே ஆனந்த்ராஜை போட்டு தள்ளிட்டாங்கல்ல. தங்களுடைய லவ்வுக்கு ஒத்துக்காததுனால அமீர் தான் பிளான் பண்ணி அவங்க அப்பாவை கொன்னதாக ஹீரோயினை நம்பி அமீருக்காக இன்ஸ்டா மாறிடுறாங்க. ஆனந்த்ராஜ் எம்எல்ஏ வந்த அதே சைதாப்பேட்டை தொகுதியிலே பை எலெக்ஷன் நடக்குது. ஆனந்த்ராஜுடைய மகளான ஹீரோயினே அந்த எலெக்ஷனில் எம்எல்ஏக்கு நிற்கிறாங்க. ஆளுங்கட்சி சார்பில் அமீர் நிற்கிறாரு. இந்த எலெக்ஷனில் அமீர் ஜெயிச்சாரா இல்லையா, மக்கள்கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் நான் அந்த கொலையை பண்ணலன்ட்டு ப்ரூவ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் மசாலா படமோ இல்லை ஒரு கண்டென்ட்டை பேஸ் பண்ண ஒரு படமோ எந்த படமாக இருந்தாலும் குறைஞ்சபட்ச லாஜிக் அப்படிங்கிறது அந்த படத்துக்கு வேணும். சில டைம் லாஜிக்கையும் தாண்டி மேஜிக் ஒர்க் அவுட் ஆகிறதுலாம் உண்மைதான், ஆனால் கொஞ்சம் ரேர் அது. என்னதான் இருந்தாலும் குறைஞ்சபட்ச லாஜிக்குங்கிறது ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த படத்துடைய ஓப்பனிங், அதாவது அமீர் அவர்களுடைய இன்ட்ரோலேயே பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக் அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக கிடையாது இந்த படத்துக்கு அப்படின்னு நினச்சி எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அமீர் தான் ஆனந்த்ராஜை பிளான் பண்ணி கொண்டுட்டாரு. எக்காரணத்து கொண்டு அந்த சாவு வீட்டுக்கு அமீர் வந்துடவே கூடாதுன்ட்டு ஆனந்த்ராஜுடைய கட்சிக்காரங்களாம் செம்ம காண்டில் இருக்கிறாங்க. அமீர் இருக்கிற ஆளுங்கட்சிக்காரங்களும் இதை தான் நினைக்கிறாங்க, அமீர் அங்கே போகக்கூடாதுன்ட்டு. என் கமிஷனர் லெவல்லேருந்து அமீர் வீட்டுக்கு போலீஸ்லாம் அமைச்சு அமீர் அங்கே போனார்னா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைலாம் வந்துடும், அமீர் போகக்கூடாதுன்னுலாம் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் மீறி கண்ணிமிக்கிற நேரத்தில் வீட்டிலேருந்து கிளம்பிடுறாரு அமீர். அப்படியே கட் பண்ணால் சாவு வீட்டுக்கு அமீருடைய கார் மட்டும்தான் வருது. அமீரை காணோம். அமீர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட பின்னாடி வந்துட்டு எங்கப்பா பாண்டின்ட்டு எல்லாம் அவரை தான் தேடிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஆனந்த்ராஜோடைய இறப்புக்கு டெல்லியிலேருந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வராரு. அவருடைய கார்லேருந்து இறங்கி மாசா பிஜிஎம்லாம் போட்டுட்டு என்ட்ரி கொடுக்குறாப்புல அமீர். இந்த குறைஞ்சபட்ச கேப்பில் எப்படி டெல்லியிலேருந்து வர சென்ட்ரல் மினிஸ்டர் கூட இவர் சேர்ந்தாரு, எப்படி அவர் காரில் வந்தாருங்கிறதுக்குலாம் எந்த லாஜிக்குமே கிடையாது. அதில் அமீரே வேற சொல்கிறாப்புல மேஜிக் பண்ணால் என்ஜாய் பண்ணணும், என்கொயரி பண்ணக்கூடாதுன்ட்டு. இதெல்லாம் ஒரு மாஸ் சீன் வேற எடுத்து வச்சிருக்காங்க. யாரோ அமீர் அவர்கள் கிட்ட போயிட்டு நீங்களே ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ தானே, உங்களுக்கு நல்ல ஒரு மாஸ் இருக்கு, நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, உங்களுக்குள்ளேயே ஒரு ரஜினி, விஜய், அஜித் இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் அவங்களை ஐஸ் வாட்டர் கொடுத்து எழுப்பக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. மேபி என்னன்னு தெரியல. அதை அமீர் நம்பிட்டாரு. அதை அமீர் அவர்கள் நம்பினதுனால தான் இப்படி ஒரு கதையையும் இப்படி ஒரு கதாபாத்திரத்தையும் தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு. முழுக்க படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் ஹீரோ தான். அமீரை வந்து முழுக்க மாஸ் ஹீரோவாகவே காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஏன் தான் தெரியல. அதுதான் படத்துக்கும் மிகப்பெரிய நெகட்டிவாக அமைஞ்சு போச்சு. இயக்குனர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் வட சென்னைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுலேயும் அமீர் நடிச்சிருந்த அந்த ராஜன் அப்படிங்கிற கேரக்டர் பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் பேசப்பட்டது, கொண்டாடப்பட்டது. அந்த கதைக்கும் அந்த கேரக்டருக்கும் அந்த ஏஜ் லிமிட்டுக்கும் அமீர் வந்து 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்தினார். அவருடைய நடிப்பும் நல்லா இருந்தது. வெற்றிமாறன் அவ்வளோ அழகாக அமீரை வந்து அந்த படத்தில் காமிச்சிருந்தார்.
இதனாலேயே மக்கள் வந்து பெரிய லெவலில் அந்த கேரக்டரை கொண்டாடினாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லாமே அந்த ஒரு படத்துக்கு தான். ஆனால் அந்த ராஜன் கேரக்டருக்கு கிடைச்ச அந்த ரீச்சையும் அந்த சப்போர்ட்டையும் மட்டுமே வச்சுக்கிட்டு நாமளும் ஒரு மாஸ் ஹீரோ தான், நமக்கும் பெரிய லெவல் ஃபேன் பேஸ் இருக்குது, நாம் என்ன பண்ணாலும் ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினச்சி அமீர் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? அதுலேயும் படத்தில் சில பல காமெடி சீன்ஸ் வேறு இருக்குது. காமெடிங்கிற பேரில் சில சீன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு சீன் கூட பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது வெறுப்பு தான் வருது சிரிப்புக்கு பதில். இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது இது உண்மையிலே படம் தானா இல்லை 2 மணி நேரம் எடுத்து வச்ச ஒரு ஸ்டேஜ் ட்ராமாவாங்கிற அளவுக்கு தான் யோசிக்க தோணுது. ஏன்னா அமீர் உட்பட படத்தில் நடித்த எல்லாருமே அவ்வளோ செயற்கையாக நடித்து வச்சுருக்காங்க. என் படமே செயற்கையாக தான் இருக்குது. ஒரு படம்னா நல்ல விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு, திரைக்கதையில் ஒரு வேகம், ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன், அந்த வில்லனை எப்படி ஹீரோ வந்து ஜெயிச்சாரு அப்படிங்கிற ஒரு அனிமாசிட்டிலாம் இருக்கும்ல. என்ன ஸ்ட்ராங்கான வில்லன் கேரக்டரே கிடையாது இந்த படத்தில். முழுக்க முழுக்க அமீர் தான். ஒன்று அமீரை காட்டுறாங்க, இல்லை டிவி டிபேட்டு, டிவி நியூஸ் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்திலே சென்ட்ரல் மினிஸ்டர் கூட ஒரு மாசான இன்ட்ரோவா, அப்படியே கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு மாஸ் ஃபைட் சீனு, அதை கட் பண்ணால் ஒரு மாஸ் இன்ட்ரடக்ஷன் சாங்கு. படத்தில் அமீர் பாட்டு போடுறாப்புல, டான்ஸ் ஆடுறாப்புல, என்னென்னமோ பண்ணுறாப்புல, காமெடி பண்ணுறாரு. எதையுமே பார்த்தீங்கன்னா நம்மளால ரசிக்கவே முடியல. அது காரணம் படத்தோட செயற்கைத்தனம் தான். ஃபைட் சீனுன்னு ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க பாருங்களா படத்தில். அடிக்கிறதுக்கு அமீர் கையை ஓங்குறாப்புல, கை மேலேயே படலை, அதுக்குள்ளே டக்குன்னு கட்டு இன்னொரு ஒரு ஆங்கிள் இருந்து வருது. இந்த பக்கம் கையை ஓங்குறாரு, மேலேயே படலை, அதில் ஒரு கட்டு இன்னொரு ஆங்கிள் இருந்து வருது. ஃபுல்லாக ஃபாஸ்ட் எடிட்டிங்கில் போட்டு விட்டு ஃபைட்டுங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாக ஒரு அலப்புறையோட தான் தெரியறாப்புல அமீர். பாடி லாங்குவேஜ், ஆக்டிங்கு, அதுலேயும் ஆக்டிங்னு ஒன்று பண்ணுறாரு பாருங்க. ஒரு சீன்லலாம் ஹீரோயினும் அமீரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, என்ன ஏன் அடிக்கடி தொல்லை பண்ணுறீங்க, நம்ம லவ் மேட்டர் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆகிடும்ட்டு அவங்க பாட்டு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அமீர் அவங்கள ரசிக்கிறங்கிற பேரில் கூலிங் கிளாஸை போட்டுட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று பண்ணுறாரு பாருங்க. எப்பா சாமி. ராஜன் கேரக்டரில் எப்படிலாம் உங்களை பார்த்து ரசித்தோன்னே கடைசியில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. அடுத்து படத்தில் வர அரசியல்னு பார்த்தோம்னா படத்திலே பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளுக்குள்ள ஒரு அரசியல் நடக்குது. அதுவே பெருசாக ஒரு இம்பேக்டாலாம் இல்லை. இப்போ சமகாலத்தில் மக்கள் பாதிக்கப்படுற ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து பேசுகிறாங்களா, அப்படி ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா படத்தில் எதுவுமே இல்லை. ஓபிஎஸ் இபிஎஸை மட்டும் அடிக்கடி ட்ரோல் பண்ணுற மாதிரி சில வசனங்கள்லாம் வருது. அதை தாண்டி படத்தில் எதுவுமே கிடையாது அரசியல் சார்ந்த விஷயங்கள். அமீர் ஃபஸ்ட்டு ஹீரோவாக நடித்த யோகி படத்திலே பார்த்தீங்கன்னா அமீருடைய கேரக்டர் வந்து ரொம்ப டார்க்காக, ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்கும். அதிகமாக பேசவே மாட்டார், எங்கே தேவைப்படுதோ அங்கே தான் பேசுவார். ஆனால் அந்த கேரக்டரை கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பக்கமாக பார்த்தீங்கன்னா பல வசனங்களை பேசி தள்ளுறாரு அவர் இஷ்டத்துக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அண்ணா விட்டுருண்ணா ஓடிடுறேண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பல்ல கட்சின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த சீன்லாம். அவ்வளோ கேவலமாக இருக்குது. அரசியலை பேஸ் பண்ணி காமெடியாக ஒரு கமர்ஷியல் படம் எடுக்க நினச்சதெல்லாம் ஓகே தான். ஆனால் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் வந்திருக்கே. அதெல்லாம் ரெஃபரன்ஸுக்கு டேரக்டர் பார்த்தாரா என்னன்னு தெரில. சத்யராஜன் நடித்த அமைதி பட, கேவி ஆனந்தோடைய கோ, ஆர்ஜே பாலாஜியோடைய எல்கேஜி, கடந்த 6-7 வருஷத்தில் வந்த படங்கள்லேயே ஒரு பெஸ்ட்டான பொலிட்டிக்கல் காமெடி படம்னா கண்டிப்பாக எல்கேஜி தான். அவங்க எடுத்துக்கிட்ட கதைக்கு நேர்த்தியான ஒரு திரைக்கதை பண்ணி அந்த கதைக்கு ஏற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டு ரொம்ப சிறப்பாகவே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, மாஸ் பில்டப்பு எதுவுமே இல்லாமல் சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதுவே ஆடியன்ஸுக்கு அந்த படம் ரொம்பவே நல்லா பிடிச்சிது, கொண்டாடினாங்க. வெறும் 3 கோடி செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அந்த படம் நடிக்கும்போது ஆர்ஜே பாலாஜிக்கு பெரிய மார்க்கெட்டில் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த படம் ஹிட் ஆகி 15 கோடி ரூபாய் வர பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் பண்ணுச்சு. ஆனால் இந்த உயிர் தமிழுக்கு படத்தில் இது ஒரு பொலிட்டிக்கல் படமா, இல்லை ஒரு காமெடி படமா, இல்லை அமீரை மாஸ் ஹீரோவாக காட்டுறதுக்கான ஒரு படமா அப்படிங்கிறதுல கதையிலேயே டேரக்டர் ரொம்ப குழம்பிருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் விட இந்த உயிர் தமிழுக்கு படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க. ட்விஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை நீங்கள் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை இந்தியன் சினிமாலே பார்க்க முடியாது. அப்படி ஒரு ட்விஸ்ட்டு. பை எலெக்ஷனில் ஹீரோயினும் அமீரும் தானே போட்டி போடுறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி ஓட் கவுண்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு ரவுண்டாக. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கட்சியிலேருந்து இந்த சைதாப்பேட்டை தொகுதி ஃபுல்லாகவுமே பணப்பட்டு வடலாம் வெயிட்டாக பண்ணிடுவாங்க. கவுண்டிங்கில் கடைசியாக 2 ரவுண்ட் இருக்கிற மாதிரி 2 வார்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிக்க போகிறாரா இல்லை ஹீரோயின் ஜெயிக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். அமீர் அந்த 2 வார்டுக்கும் ஓட்டு கேட்க போகும்போதே அந்த வார்டு மக்கள்லாம் தெளிவாக சொல்லிடுவாங்க, இல்லை பாண்டியா அவங்ககிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு காசு வாங்கிட்டோம், நாங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், எங்கள் மனசாட்சி உறுத்தோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அமீர் வந்து ஒரு ராஜதந்திரம் போட்டு ஐடியா கொடுப்பாரு பாருங்களேன். சரிடா நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கே ஓட்டு போடுங்க, ஆனால் உன்னுடைய ஒரு ஓட்டு மட்டும் என்கிட்ட வாங்கின காசுக்கு எனக்கு போடு, இந்த விஷயத்த உங்கள் வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்ட்டு அந்த 2 வார்டில் இருக்கிற ஒரு வீட்டுக்கும் போயிட்டு ஒரு ஆளையும் சந்திச்சு இவர் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா பேசி இதே மாதிரி சொன்னாராம். அவங்களும் நம்பி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஓட்டு போட்டாங்களாம். இது ஒரு ட்விஸ்ட்டுன்னு நினச்சி எடுத்து வச்சுருக்காங்க. விட்டா அவதார் 3க்கே நான் தாங்க திரைக்கதை பண்ணேன், டைரக்ஷன் மட்டும்தாங்க ஜேம்ஸ் கேமரான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல். எப்பேற்பட்ட ஒரு சீனை யோசிச்சிருக்காங்க. எந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிற ஏதாவது ஒரு கேண்டிடேட்டு, எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், அந்த கேண்டிடேட்டு எலெக்ஷன் கேம்பெயின் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் நிற்கிற தொகுதியாகவே இருந்தாலும் அங்கே போவாங்களா?
இதில் வேற தனியாகவே அந்த 2 வார்டுக்கும் இவர் போனாராம். அங்கே இருக்கிற எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா நபரையும் தனித்தனியாக சந்திச்சு எல்லாருக்கிட்டையும் இதே மேட்டரை சொன்னாராம். எல்லாருமே நம்பி இவருக்கே ஓட்டு போட்டாங்களாம். இதை நாங்கள் நம்பணும். இதில் வேற இயக்குனர் அமீர் அவர்கள் டூரிங் டாக்கிஸ் சேனல் கொடுத்த இன்டர்வியூவில் ஒரு மேட்டர் சொல்லியிருந்தாப்புல, வடசென்னை படத்தில் அந்த ராஜன் கேரக்டர் நல்லா பேசப்பட்டதுக்கு அப்புறமா அதே மாதிரியான செட்டப்பில் அதே மாதிரியான கேரக்டரைசேஷனில் நிறைய படங்கள்லேருந்து அவருக்கு ஆஃபர் தொடர்ந்து வந்து தான். ஆனால் அதை எதையுமே இவர் வேணான்னு சொல்லிட்டாராம். அது எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு போய் இப்படி ஒரு படத்தில் மாட்டீங்கன்னா மொத்தத்தில் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. அமீர் அவர்கள் ஒரு நல்ல படைப்பாளி இயக்குனர். அந்த படைப்பாளி இயக்குனர் அமீர் அவர்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. இந்த உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற காவியத்தை உங்களில் யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.